வெல்கம் டு ரேவலி. போன எபிசோட்ல கபிலர் நீலன் 2 பேரும் அப்படியே பேசிட்டே மலையேறிட்டு இருந்தாங்க. மரம் எப்படி வளரும், வேப்பம்பு எப்படி இருக்கும், வயல் நண்டுகளோட கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த நீலன் அப்படியே கபிலர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து எபிசோட் 2க்குள்ள நம்ம போலாம். கபிலர் நீலன் 2 பேரும் அப்படியே பேசிட்டே மலையேறிட்டு இருந்தாங்களா. ஒரு கட்டத்துல கபிலர் வந்து ஸ்லோவா வருது, நீலனுக்கு தெரியுது. அப்படி நீலன் திரும்பி பார்க்கும் போது கபிலருக்கு தசை பிடிப்பு காலில் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது. உடனே வந்து கபிலர் கிட்ட சொல்றாங்க, நீலன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நம்ம சமவெளிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீலன் வந்து கபிலர் கிட்ட சொல்றாரு. ஆனா கபிலர்னால ரொம்ப முடியல, ரொம்ப சோர்வடையுது, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அவர் வந்து இல்லப்பா கொஞ்ச நேரம் இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குரல் எல்லாம் ரொம்ப தாழ்ந்து நீலன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வந்து நீலன் சொன்னாங்க, இல்லைங்க ஐயா, நம்ம வாங்க, நம்ம சமவெளிக்கு போய் அங்க தெரியுதுல ஒரு பனை மரம், அந்த அடிவாரத்துல போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீலன் வந்து கபிலர் கிட்ட சொல்லி அப்புறம் கபிலரை வந்து நீலன் கூட்டிட்டு போறான். அப்ப கொஞ்ச தூரம் அப்படியே நடக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சமவெளி பகுதிக்கு வந்துட்டாங்க. அங்க ஒரு பனைமரம் இருந்துச்சு. பனைமரத்துக்கு அடியால வந்து கபிலரை உட்கார வச்சு நீலன் ஓடிடுறான். இன்னும் கபிலருக்கு வந்து காலை ரொம்ப தசை பிடிப்பு வலிக்குது, காலை வந்து நகர்த்தவே முடியல. அப்படியே போய் பனைமரத்துக்கு கையில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு கபிலரும். கொஞ்ச நேரம் டைம் ஆகுது, ஆனா நீலன் காணும். கொஞ்சம் தேடி பாக்குறாரு, அப்பவும் நீலனை காணும். உடனே கபிலர் யோசிக்கிறா, ஐயோ இவன் வந்து காதலிய பார்க்க அந்த மலைக்கு போயிட்டானோ, நீ போயிட்டு எப்ப வருது, நாம எப்ப நடக்க ஆரம்பிக்கிறது, நம்ம தனியா வேற இங்க இருக்கோமே அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ யோசிச்சுட்டு இருக்க சமயம் பார்த்து நீலன் வரான். நீலன் வரும்போது ஒரு கையில ஒரு பச்சிலை எடுத்துக்கோ வந்து இந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லி கபிலர்கிட்ட இதை போட்டு மெல்லுங்க அப்படின்னு சொல்லி பச்சிலை கொடுக்குறான். உடனே கபிலர், என்னப்பா நீ இப்படி பச்சிலை கொடுக்குற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பச்சளை வந்து மனிதனை உயரியவே மாய்க்கும் அப்படின்னு, இப்போ வந்து இந்த பச்சளையை கொடுக்குறேன், இந்த பச்சளையை உன்னை நம்பி நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கபிலர் நீலன் கிட்ட கேக்குறாரு. உடனே நீலன், இந்த பச்சளையை சாப்பிட ஒண்ணும் ஆகாது, இதை போட்டு மெல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். கபிலரும் பச்சிலையை மின்னுட்டே கேட்கிறாரு, என்னப்பா இந்த பச்சிலை தான் போய்க்க போறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் போகும்போது சொல்லாம நீ பாட்டுக்கு என்ன அப்படியே அவசரமா கூட்டிட்டு வந்து இந்த பனைமரத்து அடிவாரத்துல கொண்டு வந்து உட்கார வச்சு நீ பாட்டுக்கு போயிட்டியே அப்படின்னு. அதுக்கு வந்து நீலன் பதில் சொல்றான், இந்த பனைமரம் வந்து குலச்சின்னம், இது வந்து மனிதனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிரினங்களும், இந்த காட்டுல வர எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும். அந்த பனைமரத்துக்கிட்ட உங்களை ஒப்படைச்சு போனா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்கன்னு சொல்லிதான் பனைமர அடிவாரத்துல வந்து உங்களை உட்கார வச்சு நான் அப்பா உன அப்படின்னு சொல்லி நீலன் வந்து கபிலர்கிட்ட சொல்றான். கபிலருக்கு ஒரே ஆச்சரியம், என்னதான் மலைவாழ் மக்களோட எண்ணங்கள் இவ்வளவு தூய்மையா இவ்வளவு அழகா இருக்கா, நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பனை மரத்துக்கு அடியில வந்து என்ன உட்கார வச்சுட்டு போயிருக்கான். ஆனா நம்ம மனிதனோட நகரத்துல வாழ்ற மனிதனோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு, மலையில வாழும் மலைவாழ் மக்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்திலேயே கபிலர் வந்து நீலன் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அப்படியே கடந்து போறாங்க. நீலன் வந்து அப்ப கவனிக்கிறான், ஐயோ சூரியன் வந்துருச்சு, காரைமலையில பாதி சூரியன் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கவனிச்சு உடனே நீலன் வந்து கபிலர் கிட்ட சொல்றான், ஐயா நீங்க சீக்கிரம் வாங்க, சூரியன் வந்து இருளாக ஆரம்பிச்சிச்சு, மறைய ஆரம்பிச்சிச்சு, நம்ம வேகமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீலன் வந்து கபிலர் கிட்ட சொல்றான். ஆனா கபிலருக்கு தசை பிடிப்பு இருக்கு, கொஞ்சம் தான் சரியா இருக்கு அந்த பச்சிலை சாப்பிட்டதுக்கு அப்புறம், இன்னும் கால் வலிக்கும்னு சொல்லிட்டு அவர் மெதுவா தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சமவெளி பகுதியை தாண்டி ஒரு கடல், ஒரு செடி சூழ்ந்த ஒரு நிறைய செடி வளர்ந்த ஒரு மலைக்குள்ள போறாங்க. அந்த செடியோட உயரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கபிலரோட தோல் வரைக்கும் அவ்வளவு பெருசா செடிகள் வளர்ந்துருக்கு. அந்த வளர்ந்ததுல ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. அந்த ஒத்தையடி பாதைனா முன்னாடி நீலன் நடந்து போயிட்டு இருக்கு, அதை தொடர்ந்து கபிலரும் நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் 2 பேரும் எதுவுமே பேசல. கபிலரும் நீலனுக்கு எந்த பேச்சு கொடுக்கல, அமைதியா 2 பேரும் அப்படியே நடந்தே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல கபிலருக்கு தெரியுது, நீலனோட வேகம் ரொம்ப அதிகரிச்சிருச்சு, வேகமா நடக்கிறான், சரி நம்ம பேச்சு கொடுத்து அவன் வேகத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து திரும்ப பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து கபிலர் வந்து நீலனை பார்த்து கேட்கிறாரு, மலைகள்ல எவ்வளவோ பூக்கள் அழகழகா இருக்கு, ஆனா நீங்க ஏன் வந்து பனை பூவை வந்து குலச்சின்னமா வச்சீங்க அப்படின்னு சொல்லி கபிலர் வந்து நீலன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு நீலன் சொல்ற, பனைமூ வந்து வெறும் அழகு மட்டும் கிடையாது, அது எங்களுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நீலன் சொல்ற. என்னப்பா சொல்ற, இது எப்படி ஆயுதமா மாறும் அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து நீலன் சொல்ற, இந்த மலையில நிறைய மக்கள் வாழ்றாங்க, எல்லா மக்களோட வழியிலையும் பனை குருத்து இருக்கும், பனம்பூ இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா குளங்குட்டைகள்ல தண்ணி குடிக்க முடியாது நம்ம எங்காச்சும் போனா, அப்போ அதுல ஏன் அப்படின்னா அதுல விஷப்பூச்சிகள் இருக்கலாம், விஷம் இலை இருக்கலாம், அது விஷமா இருக்கலாம், அப்படின்னா எங்களால குடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பனங்குருத்தை கொஞ்சம் வெட்டி அந்த குளத்துக்குள்ள போட்டுரும், கொஞ்ச நேரத்துல அது வந்து
விஷத்தெல்லாம் உறிஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை எடுத்து குடிச்சுப்போம். அதுங்காட்டி இது ஒரு மருந்து, விஷம் உறிஞ்சி மருந்து அப்படின்னு சொல்றான். பனைமு மட்டும் அழகு மட்டும் கிடையாது, அது ஒரு ஆயுதம், அதோட அருமருந்து. இது மாதிரி நிறைய இருக்கு, பனம்பூல நிறைய ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி நீலன் கபிலர் கிட்ட சொல்றான். கபிலர் அது கேட்டு அப்படி எதுங்காட்டி நீங்க குலைச்சனோ வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மெதுவா அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அப்போ நீலன் மறுபடியும் சொல்றேன், நீங்க பரமமலையில உள்ள பணங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கபிலர் கிட்ட நீலன் கேக்குறான். அதுக்கு நீலன் சொல்றான், இல்ல நான் குடிச்சது இல்லை, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பரமமலைக்கு வரேன், இன்னும் நான் குடிச்சது இல்ல அப்படின்னு சொல்றேன். சரி நீங்க சீக்கிரமா இன்னைக்கே நாம போய் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீலன் கபிலர் கிட்ட சொல்றாரு. கபிலர் யோசிக்கிற அப்படியே, ஓ நீ பணம் சுவையை சொல்லி என்ன வேகமா வர வைக்கலாம் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுல நினைக்கிறாரு. மனசுல நினைச்சிட்டு அப்படியே மெதுவா நடந்து போறாரு. கபிலர் தான் புலவராச்சு. உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் இப்ப போனா மட்டும்தான் கல்லு குடிக்க முடியுமா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போனா கல்லு குடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீலன்ட்ட செய்யலாம். அதுக்கு நீலன் ஒரு பெரிய பதில் சொல்றான். நீங்க இப்ப நீங்கன்னா பாரியோட குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் பாரியோட குடிக்கலாம்னு சொல்லியிருப்பான், ஏன் அவன் சீக்கிரம் வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் உரைவெளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஆல்.